குட் ஈவினிங் கைஸ். இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கவர்மெண்ட் அனலைஸ்டு எக்ஸாமுக்கு நம்ம எம்ஆர்பியில் நடந்த ஒரு எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நூலாசிரியர் கேட்டிருக்காங்க, அப்புறம் இலக்கண குறிப்பு, அதில் வந்து நமக்கு வாக்கியத்தோட வகைகள் கேட்டிருக்கிறாங்க, அப்புறம் அணி இலக்கணம் கேட்டிருக்கிறாங்க, அப்புறம் வந்து யாப்பிலக்கணம் கேட்டிருக்கிறாங்க. சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அது என்ன புக்கில் வந்திருக்கு, அதாவது சிலப்பதிகாரத்தில் வந்திருக்கா, எதில் வந்திருக்கு அப்படிங்கிறத மாதிரி கேட்டிருக்காங்க. சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னாங்க, பாரதியார் சொன்னாரா, பாரதிதாசன் சொன்னாரா, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதனால் இதுதான் இதோட பேட்டர்னு. இந்த பேட்டர்ன் அப்படி இருந்தாலுமே நம்ம புக்கு ஃபுல்லாகவே ஒரு ரீடு விட்டால் தான் நமக்கு இது எல்லாமே கவர் ஆகி வரும். ஒரு நார்மலாக ஒரு பேசிக்கான ஒரு ரீடிங்லேயே நம்ம நிறைய விஷயம் அதில் ஆன்சர் பண்ண முடியும். 20 கொஸ்டின் தான் நமக்கு தேவை. அதனால் புக்கை வந்து 6 to 10 தமிழ் புக்கை ஒரு டைம் படிச்சிருங்க. தென் வந்து நீங்கள் தமிழ் பழைய புக்கு ஒன்று இருக்கும், 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் ஓல்டு தமிழ் புக் இருக்கும். இது எல்லாமே நெட்டில் அவைலபிள். டிஎன் தமிழ் புக் அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதை நீங்கள் வந்து ஒரு ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதும். சில ஸ்பெசிஃபிக்கான ஏரியான்னு பார்த்தோம்னா, ஓல்டு புக்கில் வந்து நமக்கு முத்துராமலிங்க தேவர் வந்து ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க, அது கேட்பாங்க கொஸ்டின்ஸ் நிறையா அதில். அப்புறம் சித்தர்கள் பாடல்களை பற்றி கேட்பாங்க. கடுவெளி சித்தர் வந்து எதை வணங்கினார், திருமூலரை பற்றி கேட்பாங்க. அது மாதிரி உள்ளதெல்லாம் வந்து நமக்கு பழைய புக்கில் தமிழ் புக்கில் இருக்குது. அதை ஒரு டைம் ஒரு ரீடு இருந்துச்சுன்னா கையில் ஹார்ட் காப்பியாக இருந்தாலும் படிச்சுக்கோங்க, இல்லைன்னா நெட்டில் டிஎன் தமிழ் புக்ஸ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும், அதை எடுத்து படிச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து நம்ம ஒரு ஷார்ட்டாக குயிக்காக பார்க்கலாம். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பெற்றவர் யார்? முடியரசன். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று போற்றப்பட்டவர் முடியரசன். தன்பொருணை புனல்நாடு என்று சேக்கிடாரால் புகழப்படும் மலைவளம் மிகுந்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. திருநெல்வேலி. ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர் வந்து பி.சா. குப்புசாமி. தன்மை நவர்ச்சி அணியின் வகைகள் 4 வகைகள். சயின்ஸுக்கு பலி என்ற சிறுகதையை படைத்தவர் வந்து நா. பிச்சமூர்த்தி. மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் திருமூலர். இது வந்து ஓல்டு புக்கில் உள்ளது, அதாவது பழைய தமிழ் புத்தகம். அதில் உள்ள சித்தர்கள் பகுதியில் உள்ள கருத்தை வந்து கேட்டிருக்காங்க. கேள்வி எண் 7. செய்யுளில் ஓரிடத்தில் நின்ற சொல் அச்செய்யுளின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்கும் அணி. ஒரு செய்யுளில் ஃபஸ்ட்டில் ஒரு சொல் வருது, அந்த சொல்லை வச்சு நம்ம பின்னாடி வர்ற வரிகளில் உள்ள வார்த்தைகளோட பொருத்தி நம்ம பொருளை புரிஞ்சுக்கிறோம். அது என்ன வகையான அணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது தீவக அணி. இதை நோட் பண்ணிக்கோங்க, அப்படியே இந்த பாயிண்ட்டை இங்கேயே நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் புக்கில் போய் படித்தாலும் இதுதான் படிக்க போகிறீங்க, தீவக அணினா என்னன்னு சொல்லிட்டு. மற்ற அணியெல்லாம் படிச்சுக்கோங்க போய்ட்டு புக்கில். தற்குறிப்பு ஏற்ற அணி, தன்மை அணி, விரல்நிலை அணி, இந்த மாதிரி உள்ளது எல்லாத்தையும் படிச்சுங்க. அதில் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி உள்ள அணி வந்து ஒரு 2-3 அணி இருக்கும். சொற்பொருள் பின்வரு நிலை அணி, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் அதை கொஞ்சம் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க நல்லபடியாக. அடுத்தது வந்து சந்திப்பிழைகளற்ற தொடரை தேர்க. ஊர் செழிக்க தொழில் செய்யும் உழைப்பாளிகள். இந்த இடத்துல இது வந்துருக்கு பாருங்க, மற்ற எதுலையுமே வந்திருக்காது. இந்த இடத்துல இது வந்திருக்கு, ஆனால் இங்கே பாருங்கள் ஊர் செழிக்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தேவையில்லாமல் ஒரு இச்சு சேர்த்துருக்காங்க. வர்ற இடத்துல சந்தி வரலனாலும் தவறு, எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி இடத்துல தவறான இடத்துல சந்தி சேர்த்தாலும் அது தவறு. ஊர் செழிக்க, அவ்வளோதான். ஊர் செழிக்க அப்படின்னு சொல்லி கிடையாது. அதை வந்து நீங்கள் சந்திப்பிழைகள் நீங்கள் புக்கில் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். அடுத்தது வந்து உயிர் தொடர் குற்றியலுகரத்தை தேர்க. முதுகு, குற்றியலுகரம், குற்றியலுகரம், இந்த பாட்டு எடுத்து படித்தோம்னா நமக்கு இதை எளிமையாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். உருபொருள் என்பதன் இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பு கேட்டிருக்கிறாங்க பாருங்க. உரிச்சல் தொடர், சரிங்களா? அதுக்கடுத்து பார்க்கும்போது பின்வருவனற்றுள் பொருந்தாத இணையை தேர்க. எது வந்து பொருந்தாதன்னு கேட்குறாங்க. நூலாசிரியர் தான் இந்த கொஸ்டின். இது அப்பாவின் சிநேகிதரங்க வந்து அசோகமித்திரன், மின்சாரப்பூ ஆதவன், சூடிய சூடர்க்க நாஞ்சல் நாடன், அன்பளிப்பு அழகிரிசாமி. இதில் வந்து மின்சாரப்பூங்கிறது ஆதவன் கிடையாது, மற்றது எல்லாமே பொருந்தது, அதனால் அதுதான் அதோட விடை. அல்லாதது தான் கேட்டிருக்காங்க. கேள்வி எண் 12. இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று காந்தியடியில் குறிப்பிட்ட அறிஞர் யார்? அதாவது காந்தியடிகள் வந்து உவே சாமிநாதரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறாரு, இந்த வரிகளை சொல்கிறாரு. நான் வந்து இவரோட அடிநிழலில் இருந்து தமிழை கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து அருமை உடைய செயல்.
இக்குறளடிக்கு பொருத்தமான வாய்ப்பாடு வரிசை. இது வந்து யாப்பு இலக்கணத்துலேருந்து கேட்டிருக்காங்க. புளிமா புளிமா மலர். இது இருக்கிற இலக்கணத்திலே கொஞ்சம் டஃப்பான இலக்கணம், நமக்கு வந்து மெமரி பண்ண வேண்டிய இலக்கணம் பார்த்தோம்னா இது இந்த யாப்பு இலக்கணம் தான். டைம் இருக்கிறவங்க படிங்க, இல்லைன்னா அதை ஒமிட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மற்ற விஷயங்களை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். இது வந்து அவங்க ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு தான் கொஸ்டின்ஸ் எப்பயுமே இருக்கும் யாப்பு இலக்கணத்துலேருந்து வந்துச்சுன்னா. ஓகே, அடுத்தது வந்து நமக்கு இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான், அதனால் நான் இதை ஒமிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இல்லைனா நீங்கள் அதை படிச்சு தான் ஆகணும். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க கண்டிப்பாக அதை படிச்சிருவாங்க. எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நான் 50 கொஸ்டினில் 20 கொஸ்டின் போட போகிறோம். ஸோ நம்ம கான்சன்ட்ரேட் வந்து மற்ற ஏரியாவில், ஈஸியான ஏரியாவில் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னாலே போதும். சரிங்களா? அடுத்தது வந்து வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டால் பதிற்று 10. இதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து முதல் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற நாடு இது வந்து பார்த்தோம்னா மலேசியா, இலங்கை கிடையாது, மலேசியா தான் அதோட ஆன்சரு. இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள் என்று கூறியவர் யார்? தில்லான். இந்த இந்திய தேசிய இராணுவத்தை பற்றி இருக்கிற ஒரு பாடம் இருக்குது, அது வந்து இந்த முத்துராமலிங்க தேவர் ரிலேட்டடாக வரும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது என்ன சில செய்திகள் இருக்குது, வெவ்வேறு விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து தமிழ் பெண் ஒருத்தவங்க வந்து தளபதியாக இருந்திருப்பாங்க, அவங்க பேர் என்னன்னு கேட்பாங்க, லக்ஷ்மி அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ரிப்பீட்டடாக கேட்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டால் இன், இதுதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த சொல்லின் பிறப்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பாருங்கள். 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு இந்த இதில் வந்திருக்கும், எப்படி சொற்கள் பிறக்குது, எழுத்துக்கள் எப்படி பிறக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடம் இருக்கும், அதை பாருங்கள். விகார புணர்ச்சி, இந்த புணர்ச்சி விதி இது 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். புணர்ச்சி விதி, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி, இந்த மாதிரி வரும். இயல்பு புணர்ச்சின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 2 வார்த்தை சேரும்போது இடையில வந்து எந்த விதமான மாற்றமும் ஏற்படலை. பாருங்கள், பொன் மலை அப்படியே பொன்மலை அப்படின்னு இயல்பாக சேர்ந்துருச்சு. இங்கே பாருங்களேன், வாழை தோட்டம் 2 வார்த்தை, அதில் இத்து சேருது, இடையில இத்துங்கிறது ஒன்று வருது பாருங்கள், இது வந்து தோன்றல் விகாரம், ஒரு எழுத்து தோன்றுறது பாருங்க. கல் கூட்டல் குவியல்ங்கிறது கற்குவியல் ஆகுது, இது வந்து பார்த்தீங்கன்னா கெடுதல் விகாரம். கல்லுங்கிறத அந்த வார்த்தை எழுத்தை கெடுத்து தான் இந்த இது வந்து மாறி வருது, அது கற்குவியல் அப்படின்னு மாறுது, அதனால கெடுதல் விகாரம். இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ இது பாருங்க, மரம் கூட்டல் வேறு தான் மர வேறாக மாறுது, ஒரு எழுத்து மறைஞ்சே போடுது. சரிங்களா? இப்போ அந்த அந்த புணர்ச்சி வகைகள் நீங்கள் படிங்க, அது ஒரு எளிமையான ஒரு இலக்கண பகுதி தான் அது. அடுத்து மூடுபணிங்கிறது இலக்கண குறிப்பை தேர்க. இப்போ ஒரு சொல் இருக்குது, அந்த சொல்லை வந்து இறந்த காலத்துலையும் சொல்லலாம், நிகழ்காலத்துலையும் சொல்லலாம், எதிர்காலத்துலையும் சொல்லலாம். உதாரணத்துக்கு ஊறுகாய், ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். அதே மாதிரி இந்த மூடுபணி, மூடிய பணி, மூடும் பணி, மூடுகின்ற பணி. இப்போது எதிர்காலம், இறந்த காலம், நிகழ்காலம் 3 காலத்துலேயும் ஒரு சொல்ல முடியும். அதாவது தனிச்சொல் கிடையாது. பாருங்களேன், மூடு பணி 2 சொல் சேர்ந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி உள்ளது தான் தொகைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சேர்ந்துருக்கிற இந்த சொல் 3 காலத்துக்கும் பொருந்ததுன்னா அது வந்து வினைத்தொகையாக மட்டும்தான் இருக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் அதை வச்சே போட்டுடலாம், வினைத்தொகையை தனியாக படிக்க தேவை கிடையாது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்க்கும்போது அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன், இத்தொடரில் பயின்று வரும் ஆகுபெயர் என்னங்கிறாங்க. இது ஆகுபெயரும் ஒரு எளிமையான இலக்கண பகுதி தான், அதையும் நீங்கள் தமிழ் புக்கில் படிங்க. இதில் பார்த்தோம்னா கர்த்தாவாகுபெயர் ஒரு நபரை குறிக்கிறது, அறிஞர் அண்ணாங்கிற நபரை குறிக்குது, அதனால் வந்து கர்த்தாவாகுபெயர். இன்னும் சிலதில் பார்த்தீங்கன்னா பண்பை குறிக்கும், அழகானது, வெண்மையானது, நல்லது அப்படின்னு சொல்லி பண்பை குறிக்கக்கூடியதெல்லாம் பண்பாகு பெயரில் வரும். ஒரு செயலை குறிக்கக்கூடிய செயல் வந்து தொழிலாகு பெயரில் வரும். இந்த ஆகு பெயரில் வந்து உள்ள விஷயங்களை நீங்கள் படிங்க தமிழ் புக்கில். நான் ஆகு பெயருங்கிற இடத்துல உள்ளதை படிங்க. பின்வரும் நூற்றில் சரியான அகர வரிசையை தேர்க. இப்போ முதல்ல உயிரெழுத்து எடுக்கணுங்க. முதல்ல ஆ ஆ இயில் இருக்கிற உயிரெழுத்தில் இருக்கிற வரிசை பிரகாரம் நம்ம எடுத்து ஃபஸ்ட்டு அந்த வார்த்தைகளை முடிச்சிடணும். அதுக்கு பிறகு உயிர்மை எழுத்துக்களோட லிஸ்ட் எடுக்கணும். அதில் நமக்கு காஞா சாவில் நமக்கு அந்த லிஸ்ட்டு பிரகாரம் நம்ம வந்து வரிசைப்படுத்தி இதில் நம்ம போடணும். அதான் வந்து அது 5 1 கண்ணன் சிறகு நன்றி. சரிங்களா? கேள்வி எண் 22, கீழ்காண்பவற்றுள் பொதுமொழி அல்லாதது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வைகை, வேங்கை, பலகை, இது எல்லாமே பொதுமொழி. இது வந்து படுக்கை அப்படிங்கிறது வந்து பொதுமொழி அல்லாததுங்கிறாங்க. இதுவும் இலக்கண குறிப்பில் தனிமொழி, பொதுமொழி இப்படின்ற பகுதியில் வரும். அதை வந்து நீங்கள் பாருங்கள். அடுத்த கேள்வி எண் 23, இது கழிந்த பெரும் கேள்வியினான் அப்படிங்கிறதுல கேள்வினான்ங்கிறது என்ன, அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்குறாங்க. வினையால் அணையும் பெயர். வந்தவர், வந்தார், இது வந்து அந்த வந்தார் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க, அது வந்து வினையால் அணையும் பெயர்.
சென்றவர் சென்றார். அந்த அந்த ஒரு வார்த்தை வந்து அந்த அந்த வினையை வந்து முடித்து வைக்கும். இந்த கேள்வி நான் அப்படிங்கிறது தான். இப்போ கழிந்த பெரும் அப்படின்னா என்னன்னு நமக்கு மீனிங் தெரியாது. கழிந்த பெரும் கேள்வி நான், கேள்வி நான்ங்கும்போது தான் அந்த சென்டென்ஸு இந்த முடிமை அடையும். இது வினையாளனையும் பெயர். இதை நீங்கள் படிங்க. வினைச்சொல்னா என்ன, வினையாளனையும் பெயர்னா என்ன, வினை தொகைனா என்ன, வினை தொடர்னா என்ன. வினை தொகை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அப்போ இந்த டைட்டிலில் உள்ளதை நீங்கள் படிச்சுக்கிட்டீங்கனால போதும். இதில் ஒன்று டெஃபினட்டாக கேட்பாங்க, திரும்பவும் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. அதனால் அதை படிச்சுக்கோங்க. எல் என்பதன் பொருள் என்ன? எல்லுன்னா பகல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. கதிரவன் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் இருக்குது. இது பகல்ங்கிற அர்த்தம் வச்சு டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் முன்னாடி வந்திருக்கு. சரிங்களா? அதனால் எல் என்பதன் பொருள்னா இப்போ அல்லும் பகலும் அப்படிம்பாங்க இல்லையா? அல்லுனா இரவு. இந்த மாதிரி வந்து அவங்க அறிஞ்சொரு பொருள்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது எது அப்படின்றத பிரிது மொழிதல் அணி. அணி இலக்கணங்களை பார்த்துக்கோங்க. அணி இலக்கணத்தில் வந்து சில அணி இலக்கணம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அணி இலக்கணங்கள்லாம் எதுன்னு சொல்லி செக்ரிகேட் பண்ணி பார்த்துருங்க. எளிமையான அணி இலக்கணமும் இருக்குது. சரிங்களா? பஞ்ச புகழ்ச்சி அணி, அதெல்லாம் நமக்கு எளிமையாக இருக்கும். இந்த மாதிரி பிரிது மொழிதல் அணி, வேற்றுமை அணி, இரட்டுற மொழிதல் அணி, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நீங்கள் அதில் எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்துங்க. சில சமயத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்களா, இதை விளக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூற வந்த கருத்தை உணர வைப்பது எதுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு கேட்குறாங்க. சில சமயத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு திருக்குறள் எடுத்து கொடுத்துருவாங்க. இதில் என்ன அணி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, டிஎன்பிசியில் இருக்கிற தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை விட அதிக டஃப்பாக இவங்க வைக்கிறாங்க. நம்மளோட எம்ஆர்பியில் வைக்கக்கூடிய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இது என்ன ரீசனு, இது இவங்க யார் கொஸ்டின் செட் பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ நமக்கு டிஎன்பிசியில் நிறைய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடக்குது. அதாவது டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ், ட்ரக் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், இல்லை மற்றதாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்ப ஈஸியான தமிழ் எக்ஸாம் தான் அது எல்லாமே. இவங்க வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து சோர்சஸ் கொஸ்டின்ஸ் அவங்கள்ட்ட தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் வைக்கிறது எல்லாமே டஃப்பாக வைக்கிறாங்க. ஓகே, அடுத்த கேள்வி 26. கருத்துப்பட ஓவியங்களை தமிழில் முதலில் வெளியிட்ட இதழ் என்னன்னு கேட்குறாங்க. கருத்துப்பட ஓவியத்தை வெளியிட்ட இதழ் வந்து தமிழில் வெளியிட்டது இந்தியா. சரிங்களா? அது வந்து வெளியிட்டவர் வந்து பாரதியார் தான். அந்த மேகசினை நடத்தினவர் வந்து பாரதியார். சரிங்களா? அடுத்தது வந்து 27வது கேள்வி. பின்வருவனவற்றுள் முன்னிலை பெயர்களை தேர்க. அதாவது தன்மை, முன்னிலை, படற்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ், அதாவது இடங்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த இடங்களில் வரக்கூடியது தான் இது. இப்போ நீன்னு சொல்லி நம்ம முன்னாடி இருக்கவங்கள தான் நம்ம சொல்லுவோம். நீருங்கிறது நீங்கள் அப்படிங்கிறது தான் நீர்னு சுருக்கமாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ முன்னாடி இருக்கவங்கள நம்ம சுட்டி காட்டி சொல்கிறதுனால இது வந்து முன்னிலை அப்படிங்கிறதுல வரும். இது ஒரு எளிமையான இதுதான். திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்களா? திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் வந்து இரா இளங்கோமுரனார். இவர் வந்து திருச்சி அல்லூரில் வந்து இந்த தவச்சாலையை அமைத்திருக்கிறாரு. இது ஒரு கட்டுரை பகுதி மாதிரி ஒரு இது வந்திருக்கும். அதை ஒரு டைம் படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து சாத்தனாரை தண்டமிழாசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று புகழ்ந்து கூறியவர் யார்? இப்போது சாத்தனார் வந்து சீத்தலை சாத்தனார். அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிலப்பதிகாரத்தோட கதையை வந்து இளங்கோவடிகளுக்கு சொல்கிறார். அவர் இளங்கோவடிகள் என்ன பண்ணுவார், இதை நான் வந்து ஒரு கவிதை வடிவமாக ஒரு என்ன சொல்கிறது, கவிதை வடிவமாக நான் இதை வந்து வடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இவர் ப்ரிப்பேர் பண்ணுவார். ஸோ இவங்க 2 பேரும் நண்பர்களாக இருக்கும்போது இவர் வந்து அவரை புகழ்ந்து தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் அப்படின்னு சொல்லி சாத்தனாரை வந்து இளங்கோவடிகள் தான் அப்போ சொல்கிறாரு. அதுக்கடுத்து வந்து ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடைய வடமொழி என முதலில் குறிப்பிட்டவர் யார்? இப்போ பாருங்க, மார்க்ஸ் முல்லரு, கால்டுவெல்லு, பிரான்சிஸ் எல்லிஸு, அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ், இவங்க எல்லாருமே மொழி ரிலேட்டடாக ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இவங்க எல்லாமே மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள் தான். சாரி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளோட தமிழ் புக்கில் தமிழ் பற்றிய ஒரு கட்டுரையில் இது வந்து வந்திருக்கும். இதில் வந்து அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதாவது ஐரோப்பிய மொழிகள் வந்து வடமொழியோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கால்டுவெல் வந்து தமிழ் வந்து தனித்து இயங்கக்கூடியது, தமிழ் மொழி வந்து வடமொழியின் மகள் அன்று, இது வந்து தனித்து இயங்கக்கூடிய ஒரு மொழி அப்படின்னு சொல்லி கால்டுவெல் சொல்லியிருப்பார். அது மாதிரி மார்க்ஸ் முல்லர் ஒரு இது சொல்லியிருப்பார். அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் புக்கை எடுத்து அந்த கட்டுரையை படிங்க. இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்வி தான்.
இந்த பகுதி தான். அடுத்து பார்க்கும்போது பொருத்தி விடை தேர்க. இவங்க பொறுத்துக வந்து நாங்கள் வைக்கிறோம், அது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்க 30வது கேள்விலேருந்து 50வது கேள்வி வரைக்கும் 20 கேள்வி பொறுத்துக வைக்கிறாங்க, 31லேருந்து 50 வரைக்கும். ஆனால் அந்த பொறுத்துக எல்லாமே டஃப்பாக தான் இருக்குது. பார்க்கலாம். அப்துல் நேற்று வந்தான், அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர். கவிதாவால் உரை படிக்கப்பட்டது செயற்பாட்டு வினைத்தொடர். குமரன் மழையில் நனையவில்லை, இது பார்த்திங்கன்னா எதிர்மறை வினைத்தொடர். பூக்களை பறிக்காதீர்கள் கட்டளை தொடர். அதுக்கடுத்து பார்ப்போம் பொருத்தி விடை தேர்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு அறிஞர் பொருள் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமில் கேட்கக்கூடிய இதை வந்து கேட்டிருக்காங்க, குரூப் 2வில் கேட்கக்கூடிய ரேஞ்சுக்கு கேட்டிருக்காங்க. கேள்வி பாருங்கள். ஏ குடமுழா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பஞ்சமகா சப்தம். அதுக்கு சேகண்டி அப்படின்னா சேமங்கலம். அப்புறம் சாலரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அர்த்தம் வந்து பார்க்கும்போது நமக்கு பாண்டில். சங்கு அப்படிங்கிறது வந்து பணிலம். இது வந்து அறிஞர் பொருள்லேருந்து ரொம்ப டஃப்பாக இருக்கிற ஒரு இதை எடுத்து வச்சிருக்கிறாங்க. பொருத்தி விடை தேர்க. புகைப்படத்து கொடுத்த பட்டி மண்டபம். இப்போ பட்டி மண்டபத்தை பற்றி பட்டிமன்றம்னு நம்ம இப்போ சொல்கிறோம்ல, அதை வந்து பட்டி மண்டபம் அப்படிங்கிறத மாதிரி அந்த காலத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அது எந்தெந்த இலக்கியத்தில் என்னென்ன சென்டென்ஸில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேடி பிடிச்சி எடுத்து வந்து கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள். ஏ பகைப்புறத்து கொடுத்த பட்டி மண்டபம், இது எதில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில். அடுத்தது பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏரிமின், அது வந்து மணிமேகலையில் வந்திருக்கு. ஏவுக்கு 3, பிக்கு 1. பட்டிமன்றத்து பாங்கு அறிந்து ஏறுமின் இல்லை, இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கிற ஆன்சர். ஓகே, மணிமேகலை தான் ரெண்டாவது இதுக்கு. மூணாவது பார்த்தோம்னா நமக்கு பட்டிமண்டபம் ஏற்றினை. இந்த சென்டென்ஸ் எதில் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவாசகத்தில் வந்திருக்கு. பண்ண அரும் கலைதெறி பட்டி மண்டபம், இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப ராமாயணத்தில் வந்திருக்கு. இதை அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். புக்கில் போய் படிச்சுக்கிறத விட தேடி இந்த மாதிரி இல்லை இடத்துலாம் டஃப்பான உள்ள கொஸ்டின்லாம் அப்படியே நீங்கள் எதில் வந்திருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. பொருத்தி விடை தேர்க. அதுக்கடுத்து பாருங்கள். தமிழ் நாகரிகமும் பண்பாடும், அந்த நூலை எழுதினவர் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி. ஓகேங்களா, ரைட்டு. அடுத்தது வந்து தமிழக வரலாறும் தமிழ் பண்பாடும், அதை எழுதினவர் வந்து ராசமாணிக்கனார். தொல்லியல் நோக்கில் சங்ககாலம், அந்த நூலை எழுதினவர் வந்து ராசன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சால்பு, தமிழர் சால்பு, இந்த நூலை எழுதினவர் வந்து பார்த்தீங்கன்னா வித்யானந்தன். ஓகேங்களா, நூலாசிரியர்லேருந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு மாதிரி டஃப்பான கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்ப்போம்னா நமக்கு கவிஞர் தமிழ்மொழி தமிழர் சமுதாயம்ங்கிற நூல் இருக்கார். ஈரோடு தமிழன்பன் வந்து வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற நூல் எழுதியிருக்கிறாரு. அதுக்கடுத்தது பாரதிதாசன் வந்து பார்த்தோம்னா நமக்கு தமிழ் இயக்கம் அப்படிங்கிற நூல் எழுதியிருக்கிறாரு. பாரதிதாசன் எழுதின நூல்களில் எளிமையான நூல்கள் நிறைய இருக்குது நமக்கு. அதெல்லாம் விட்டுட்டு அவங்க தமிழ் இயக்கம் அப்படிங்கிற ஒரு நூல் எடுத்து வந்து வச்சுருக்கிறாங்க ஆன்சரில். நான் பிச்சமூர்த்தி பார்த்தோம்னா அவர் வந்து கட்டற்க கவிதை அப்படிங்கிற ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு. நூலாசிரியரில் தான் திரும்பவும் கேட்டிருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. நாகூர் ரூமி வந்து பார்த்தீங்கன்னா 7வது சுவை. தீசோ வேணுகோபாலன் வந்து மீட்சி விண்ணப்பம். உமா மகேஸ்வரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கற்பாவை. சா கந்தசாமி அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாந்த குமாரி. ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் அப்படியே படிச்சுக்கோங்க. இப்போ நான் நம்மளோட யூடியூப் சேனல்லே கிட்டத்தட்ட ஒரு 4 வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ஆயுர்வேதிக் டாக்டர்ஸ் அவங்களுக்குள்ள எக்ஸாமு இந்த மாதிரி உள்ளதில் டென்டிஸ்ட் அந்த மாதிரி நினைக்கிறேன். ஒரு 4-5 எடுத்து அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இப்போ ரீசெண்டாக நடந்தது எல்லாமே போட்டிருக்கிறேன். 2024 நடந்தது போட்டிருக்கேன். அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். அதில் நூலாசிரியர் இருக்குன்னா நீங்கள் அப்படியே மெமரைஸ் பண்ணிங்க. கொஸ்டின் ரிப்பீட்டாக இருந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். புக்கை போய் தேடி படிக்கணும். இப்போ நீங்கள் இந்த எல்லாமே ஒரு இடத்துல இருக்கும் புக்கில். அதை நீங்கள் தேடி போகிறத விட இந்த மாதிரி நூலாசிரியர்களை கேட்டிருக்காங்கன்னா அதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 ஆப்ஷன் கூட நமக்கு வச்சு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பொறுத்துக்கவில்லை நம்ம இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணி போட்டுடலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
பொருத்தி விடை தேர்க. அதில் பார்த்தோம்னா நமக்கு ஏவுக்கு 3 பாருங்கள். காலில் 7 அடி பின் சென்று பெருநர் ஆற்றுப்படை. அதாவது உணவு கொடுக்கறதுக்காக உபசரிச்சுட்டு நம்ம வந்து விருந்தினர்கள் வீட்டுக்கு போகும்போது அவங்க கூட 7 அடி பின்னாடி அவங்க போய் அவங்க போகிறதுக்கு பெரிய மனம் இல்லாமல் அவங்க அனுப்பி வைப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி பெருநர் ஆற்றுப்படையில் ஒரு பாடல் வந்திருக்கும். அந்த பாடலில் உள்ள கருத்தை எடுத்து கொடுத்து இவங்க பெருநர் ஆற்றுப்படை கூட மேட்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும், இது என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அது வந்து நற்றிணை. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் அப்படிங்கிறது நற்றிணையில் வருது. பலர் புகு வாயில் அடைப்ப கடவுணர், இது வந்து குறுந்தொகை. எல்லாமே விருந்து உபசரிப்புக்காக உணவு ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக உள்ள அந்த இது வந்து என்னென்ன இதில் எப்படி சொல்லியிருக்காங்க, எந்தெந்த இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க. இது வந்து டிஎன்பிசியில் வந்திருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே வந்திருக்கு. இந்த கொஸ்டின் அப்படியே இருக்குது. சரிங்களா? விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலூர் போல, அது வந்து பார்த்தீங்கன்னா கலிங்கத்து பரணி. இதையும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. தேடி படிக்கிறத விட இது எளிமை. அப்படியே இருக்குது, அப்படியே படிச்சுக்கலாம். சரி, பொருத்தி விடை தேர்க. கவிஞர் அருள்மதி நட்பு காலம், கிருபானந்த வாரியார் திருக்குறள் கதைகள், பிரளயன் வந்து ஆப்ஷன் சி 4, கல்வியில் நாடகம், மலாலா வந்து கரும்பலகை யுத்தம். சரிங்களா? மலாலாவை பற்றி ஒரு பாடம் இருக்கும். அவங்க வந்து படிக்கிறதுக்காக எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆனாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நீக்ரோ பெண்மணியோட பாடம். அது தமிழில் இருக்குது. நமக்கு அந்த பாடத்துலேருந்து ஒரு வார்த்தை எடுத்து வச்சு மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அடுத்தது போகலாம். பொருத்தி விடை தேர்க. அதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு தீபம் அப்படின்னா நமக்கு என்னது? தீபம், மலர்கள், மயில், நடனம், பன்றி, கிழங்கு, யானை, அதிமதுர தழை. சரிங்களா? தொடர்புடைய சொற்களை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கு பொருத்தி விடை தேர்க. அதில் வந்து பார்த்தோம்னா தண்ணீர் பருகு, தண்ணீர் வந்து தண்ணீர் வந்து குடிக்கணும். வழக்கு என்ன, எது வந்து சரியான வழக்கு அப்படிங்கிறத, எந்த சொல் சரியான வழக்கில் நம்ம சொல்லக்கூடியது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. பால் வந்து பருகு, பூ வந்து சூடி, இலை வந்து பரி. இதுதான் அதோட ஆன்சரு. பொருத்தி விடை தேர்க. முகில்னா மேகம், சேகரம்னா கூட்டம், விண்ணம் அப்படின்னா சேதம், காலன் அப்படின்னா யமன். இது வந்து அறிஞர் பொருளில் கேட்டிருக்காங்க. எல்லாமே இந்த வார்த்தைகள் தமிழ் புக்கில் அறிஞர் பொருளில் இருக்குது. பாடங்களில் வந்த வார்த்தைகள் தான். வெவ்வேறு இடத்துல வந்ததை ஒருமிச்சு ஒரு இடத்துல கொண்டாந்து போட்டிருக்காங்க. பொருத்தி விடை தேர்க. அதில் பார்த்தோம்னா நமக்கு இன்பம் தருவது சிரித்து மழுவது மட்டுமன்று. இல்லை, இன்பம் தருவது பண்புடையவர் நட்பு. நட்பு என்பது சிரித்து மழுவது மட்டுமன்று. பயனின்றி அழிவது நட்பின்பில் இல்லாதவன் பெருஞ்செல்வம். பெருமையை அழிப்பது குன்றிமணி அளவு தவறு. சரிங்களா? அதுக்கடுத்து பார்க்கும்போது வாரணம்னா யானை, சிங்காரம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அழகு, பரினா குதிரை, பாக்குன்னா கமுகு. கமுகுங்கிறது பாக்கு. இதெல்லாமே அறிஞர் பொருள் அப்படிங்கிறதுலன்னு கேட்டிருக்காங்க. பொருத்தி விடை தேர்க. இதில் அந்த மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும், இது வந்து பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தை. நீரின்றி அமையாத உலகம், இது நமக்கு தெரியும், திருவள்ளுவர். சனி நீராடு ஔவையார். குள்ள குளிர குடைந்து நீராடி, இது வந்து ஆண்டாளோட இந்த திருப்பாவை அந்த நூல்லேருந்து வரும். சரிங்களா? அடுத்தது போமா 45. பொருத்தி விடை தேர்க. பாருங்க, இது வந்து பிரித்தெழுது. இது கொஞ்சம் எளிமையாக கேட்டாங்க. படுக்கை ஆகிறது, அது வந்து படுக்கை கூட்டல் ஆகிறது. தூக்கி கொண்டு, தூக்கி கூட்டல் கொண்டு. விழித்தெழும் விழித்து கூட்டல் எழும். குளங்கள் எல்லாம் குளங்கள் கூட்டல் எல்லாம், அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. கேள்வி எண் 46. உரிச்சொற்களுக்கு ஏற்ற சொற்களை பொருத்தி விடை தேர்க. என்னென்னு பாருங்க. சால அப்படின்னு பார்த்தோம்னா சிறந்தது, சால சிறந்ததுன்னு சொல்லுவோமா. கடினா நன்று, பிக்கு என்னது? சால சிறந்தது, ரைட்டு. பிக்கு 4. கடி நகர், கடினா நகர்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது சி, நனினா சிறிது. சரி, நனினா நன்று, நனினா நன்று. தவன்னா சிறிது. திரும்ப சொல்கிறேன். சாலை அப்படிங்கிறது வந்து நமக்கு சிறந்தது. கடி அப்படின்னா நகர். நனி அப்படின்னா நன்று. தவ அப்படின்னா சிறிது. இது அதோட பொருள் விளக்கம். அதுக்கடுத்து வந்து ஒளிப்பொருள் வேறுபாடு அறிந்து பொறித்து விடை தேர்க. இப்போது குரங்கிடம் இருப்பது வாள், இந்த வாள். ரெண்டாவது, மன்னரிடம் இருப்பது வாள், இந்த வாள். நுட்பமான திறமைன்னு பார்த்தோம்னா நமக்கு கலை, கலை இலக்கியங்கள் அதுன்னு சொல்லுவாங்களா, அந்த கலை. பயிர் அல்லாத தாவரங்கள் வந்து கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க, அந்த இதை வச்சுருக்காங்க. அடுத்து பொருத்தி விடை தேர்க. மயலுறுத்து, மயங்கச்சை. பிராணரசம்,
உயிர் வலி. நேமி அப்படின்னா சக்கரம், சுவல்னா தோல். இது ஒரு அறிஞ்சொரு பொருள்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்க்கும்போது 49 பொருத்தி விடை தேர்க. இதில் பார்த்தோம்னா நமக்கு இயற்கை இன்பக்களம். ஒரு ஒரு இலக்கியத்தையும் சிறப்பு பெயர்கள் இருக்கும், அதை வந்து புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா, அதை எடுத்து கொடுத்துருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்ட கேள்வி தான். இயற்கை இன்பக்களம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கலித்தொகை. களினாலே இன்பம் தானே, நம்ம அதை வந்து மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இயற்கை வாழ்வியல் இல்லம்னா திருக்குறள், ரைட்டுங்களா. இயற்கை தவம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நமக்கு சிந்தாமணி. அடுத்தது வந்து இயற்கை ஓவியம் அப்படிங்கிறது வந்து நமக்கு 10 பாட்டு. இயற்கை ஓவியங்கிறது 10 பாட்டு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாமே நீங்கள் அப்படியே இதில் இருக்கிறத நீங்கள் அப்படியே மெமரைஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் வெவ்வேறு இடத்துல கொடுத்துருக்கிறத ஒன்றா எடுத்து நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. பொருத்தி விடை தேர்க. ஓகேங்களா. இதில் பார்த்தோம்னா நமக்கு 50வது கேள்வி. ஏவுக்கு 3 முழங்கும் அப்படிங்கிறது. முரளும்னா முழங்கும், பண்ணுனா என்னங்க இசை, நோன்றல் அப்படின்னா பார்த்தோம்னா நமக்கு பொருத்தல் அப்படிங்கிறது, பொறைன்னா பொறுமைங்க. இதுதான் இதோட ஆன்சர். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்க வேண்டாம், ரிலாக்ஸாக இருக்கலாம், பார்த்துக்கலாம்னு நினைக்காதீங்க. அப்பப்போ எடுத்து தமிழ் புக்கை ஒவ்வொரு இயலாக படித்தா கூட படிச்சுக்கிட்டே வாங்க. எந்தெந்த ஏரியாவில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ரீசெண்டாக நடந்த எம்ஆர்பி எக்ஸாமில் அப்படிங்கிறத பாருங்கள். நான் உங்களுக்கு இப்போ இன்னொரு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இதில் நடந்தது, டிஎன்பிசியில் நடந்தது எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதை டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. அதில் ரொம்ப ஈஸியாக இருக்குது, நிறைய பிரித்து எழுதுக இருக்குது. அந்த மாதிரி நமக்கு நிறைய ஈஸியாக கேட்டிருக்கிறாங்க. ஆனால் இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு டிஎன்பிசி ஸ்டாண்டர்டில் தான் கேட்டிருக்காங்க. டிஎன்பிசி நமக்கு வந்து குரூப் 4, குரூப் 2 இந்த ஸ்டாண்டர்டில் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி.